அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு அரசியல் களம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காங்க. கொடுத்த கையோட அப்படியே போய் தாவேக்களை இணைறாங்க. இப்ப இந்த 3 தொகுதிகளையும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினோட நிலைப்பாடு என்ன, இந்த தொகுதிகளில் எந்த தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போறாங்க, ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாரு. அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வழியில மிக தெளிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏ ஆகி வெறும் 20 நாள் தான் இன்னையோட ஆயிருக்கு. அப்படிப்பட்ட 3 பேர், பெருந்துறை எம்எல்ஏ, மதுராந்தகம் எம்எல்ஏ, தாராபுரம் எம்எல்ஏ, இந்த 3 பேரும் அப்படியே நேரடியா 3 பேரும் ஒன்னா தலைமைச் செயலகத்துக்கு போறாங்க. அங்க போய் சபாநாயகர் ஜேசிடி பிரபார் அவர்களை சந்திச்சு தான் கைப்பட எழுதின ராஜினாமா கடிதத்தை என்ன காரணத்துக்காக அவங்க ரிசைன் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க கைப்படையே எழுதி அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு வெளியில வராங்க. ஏன்னா அவங்க ஒரு சரியான முறையான காரணம் கொடுத்தா மட்டும்தான் அதை சபாநாயகர் ஏற்கணும். அதனால இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் போது இவங்க ஒரு காரணத்தை எழுதி கொடுத்துட்டு இங்க அப்படியே அது தலைமைச் செயலகம் ஒரு அரசு அலுவலகம்ங்கிறது கூட மறந்துட்டு அப்படியே விறுவிறுன்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ரூமுக்கு போறாங்க. நேரடியாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு பொன்னாடியை போத்தி நான் தாவேக்கால இணைகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே தாவேக்கால இணைகிறாங்க. இணைஞ்ச அடுத்த மறு நிமிடம் அவங்க அந்த அலுவலகத்திலிருந்து வெளியில கூட வந்திருப்பாங்களான்னு தெரியாது. அவங்க 3 பேருக்கும் தாவேக்கால இருந்து உறுப்பினர் போட்டு வருது. இப்போ இங்க என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகத்துல ஒரு அமைச்சரை போய் யார் வேணாலும் பார்க்கலாம், மரியாதை நிமித்தமாக பார்க்கலாம், இல்ல துறை சார்ந்த விஷயங்கள், மக்கள் குறைகள் சொல்றது எது வேணாலும் அங்க நடக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய இணைப்பு விழாவா தலைமைச் செயலகத்துக்குள்ள ஒரு அமைச்சர் அலுவலகத்தில் நடக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளான ஸ்டாலின் அவர்களும் சரி, அதாவது திமுகவும் சரி, அதே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, இங்க பல இபிஎஸ் அவர்களும் கடுமையான விமர்சனங்களை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டுமே. இப்ப நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கிறீங்களா, ஒரே ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? குறைந்தது ஒரு 15-20 கோடியாவது அவங்க செலவு பண்ணிருப்பாங்களா? மக்களுக்கு பணம் கொடுத்தது, பரிசு பொருட்கள் கொடுத்தது, தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்ட மாதிரி அவங்க கூட்டம் நடத்தினது, அவங்க கூட அல்ட்ரா சில்ட்ரா எல்லாருக்கும் பிரியாணி சரக்கு இருக்குன்னு வாங்கி கொடுத்தது, சீட்டு வாங்குறதுக்கு அவங்க அந்த கட்சி சார்பாக அவங்க டொனேஷன் கொடுத்தது, இப்படி ஏகப்பட்ட செலவு. குறைந்தது இது வரைக்கும் ஒரு திமுக காரனா இருக்கட்டும், அதிமுக காரன் 2 பேரும் குறைந்தது ஒரு 20 கோடியாவது செலவு பண்ணிருப்பாங்க ஒரு தொகுதிக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டுமே. அவன் காசு போனா போயிட்டு போது, அவன் ராஜினாமா பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், தேர்தல் ஆணையம் இன்னைக்கு 2026 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிக்கும் நடந்ததுக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? 1032 கோடி தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி, ஒரு 5 கோடி வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு மட்டுமே செலவாகுது. தேர்தல் ஆணையம் நம்மளுடைய மக்களினுடைய வரி பணத்தில் நடக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க செலவு பண்ற தொகையை ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா. இது போக வேட்பாளர் இப்ப ஜெயிச்ச இவங்க 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 20 கோடி ரூபாய் செலவு பண்ண இந்த எம்எல்ஏக்கள் உடனடியா 20 நாள் 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. இன்னைக்கு தேதி 25, கிட்டத்தட்ட 20 நாள் தான் அவங்க முழுமையா எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இவங்க 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ரிசைன் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி என்ன காரணம்? எப்படி உடல்நலம் சரியில்லாம போயிருச்சுன்னா ஒருத்தர் தான் ரிசைன் பண்ணுவாரு. 3 பேரும் போய் எப்படி ஒற்றுமையா ரிசைன் பண்றாங்க, உடனே போய் தாவேக்கால இணைறாங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பார்த்து இணைறாங்க அப்படின்னா இந்த 3 பேருக்கும் பின்னாடி குதிரை பேரம் பேசல சோஃபா அனுப்பல சோஃபாக்குள்ள பணம் வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவேக்காவினுடைய அரசு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவங்களுக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேல டபுள் அவங்களுக்கு பேமெண்ட் தரேன், எலெக்ஷனுக்கு வரக்கூடிய எலெக்ஷனுக்கு உங்களையவே எம்எல்ஏவா நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற பேரம் பேசப்பட்டதனால தான் அமைச்சரவையில் நமக்கு சீட்டு கிடைக்கல. நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதிர்கட்சி கூட கிடைக்கல, அப்ப நம்ம எதுவுமே சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது ஆளுங்கட்சியில இருந்தா மட்டும்தான் நம்ம இனிமே சர்வே பண்ண முடியும், நமக்கு சம்பாதிக்க முடியும், இழந்த காசுகளை மீட்க முடியும், இனி நமக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆசைகள் ஊட்டப்பட்ட பிறகுதான் வேற வழியே இல்லாம டபுள் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு போய் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதை மக்கள் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிறணும், நீங்க இந்த தெளிவு பெறணும். இப்போ இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்க இந்த வேலையில ஏற்கனவே விஜய் அவர்கள் 2 தொகுதியில இருந்து ஒரு தொகுதி திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆக
மொத்தம் 4 தொகுதி. தேர்தல் ஆணையம் அபிஷியலா வந்து சபாநாயகர் வந்து தேர்தல் ஆணையம் முறைப்படி தகவல் சொன்ன பிறகு இந்த 4 தொகுதியும் காலியிடம்னு அறிவிச்சு அங்கே வந்து 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் கொண்டு வருவாங்க. இது போக அதிமுக இன்னும் ஒரு 5 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா வந்து இலக்கானமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிக்கிறது, தொகுக்கிறது, இல்ல ஜெயிக்கிறது, இப்படி கட்சிகள் தாவுறது, இந்த வேலைகளை வந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதிகளில் திருப்பி இதே நபர்கள் வந்து வேட்பாளராக நின்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தக்க பாடம் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு உங்களோட வேல்யூ, உங்களோட ஒரு விரல்ல நீங்க செலுத்தக்கூடிய இந்த வாக்கினுடைய வேல்யூ என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த தொகுதிகளில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உறுதியாக இதுவரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி எந்த இடைத்தேர்தலையும் வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அதனால உறுதியாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிற்கும். இந்த இடங்கள்ல நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நிக்கணும்னு நாம் தமிழர் கட்சியினுடைய வட்டாரங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து வெற்றி தோல்வி இரண்டாவது, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். காரைக்குடியில அண்ணன் வந்து தோற்றிருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய இந்த மற்ற இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இந்த தொகுதியில் அந்த மக்கள் எப்படியாவது நீங்க வந்து வாக்கு செலுத்தி அவரை வந்து சீமான் அண்ணனை வெற்றி பெற வைக்கணும். அதனால அண்ணன் வந்து அந்த தொகுதியில வந்து நிக்கணும்னு எல்லாருமே வந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொரு புறம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் நிச்சயமாக தாங்கட்சியில இருந்து உடைஞ்சு போன அந்த அதிருப்தி வந்து அவங்களுக்கு இருக்கும். எதிர்கட்சி அந்தஸ்தும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால கண்டிப்பா இடைத்தேர்தல்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கிறதுனால அதிமுக வந்து புறக்கணிக்கிறதுக்கு தான் பெரும்பான்மையான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் கட்சியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியாம பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து அதிமுக நிக்காது. அப்படியே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க மாவட்ட வாரியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் அனைத்திலுமே ஒரே ஒரு தொகுதி திருச்சி கிழக்குல கூட அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிக்கணும்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அவங்க மாவட்ட கூட்டங்கள்ல. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நிக்க போறாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதல்வரா நின்றவர். நிச்சயமா இடைத்தேர்தலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் உறுதியாக நிக்க மாட்டார். அவர் கட்சியில இருந்து வேற யாராவது நிப்பாரு. அவர் அடுத்த முறை தேர்தலில் 31 தேர்தலில் நின்று தான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள முதல்வராக போகணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல தான் அவர் இருப்பாரு. அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம். இது ஒரு புறம் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து 2 ஜிஓ பாஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து விவசாயிகளுக்கான ஜிஓ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறை சம்பந்தமான ஒரு ஜீவோ. திரைப்படத்துறை அவர் இருந்துட்டு வந்த துறை அல்லவா, அதனால ப்ரொடியூசர்ஸ்லாம் எவ்வளோ பாவம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஏழ்மையாக போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இரக்க மனம் கொண்ட நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இனிமே நீங்கள் 4 காட்சிகள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நாளைக்கு, இல்லை இனிமேல் வார இறுதி நாட்களில் நல்லா கல்லா கட்டலாம், அதனால 5 காட்சிகள் ஓட்டிக்கிறங்க. விடுமுறை நாட்கள் ஏதாவது வருதுன்னா, பொது விடுமுறை அந்த மாதிரி விடுமுறை நாட்கள் ஏதாவது வருது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் 5 காட்சிகள் ஓடி தயவு செஞ்சு நல்ல உங்கள் வருமானத்தெல்லாம் பெருக்கிக்கிறீங்க அப்படின்னு ப்ரொடியூசர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நடிகர் நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை, ஏன்னா தாயும்லாம் கொண்டு வரல, சினிமா துறையிலேருந்து வந்தவர், அவங்களாம் ரொம்ப பரம ஏழையா இருக்காங்க, சுத்தமாக காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணி அதே இடத்துல அப்படியே ஆப்போசிட்ல நம்ம விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிருக்க ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்காரு. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும், போன திமுக அரசாங்கம் வந்து விடியல் ஆட்சி கொடுத்தாங்க. என்ன விடியல் ஆட்சி பேசும்போது தேர்தல் அறிக்கையில் என்ன வெளியிட்டாங்க தெரியுமா? அனைத்து மகளிருக்கும் வந்து 1000 ரூபாய் வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. குடும்ப தலைவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செஞ்சது என்ன? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலயும் பல பேருக்கு போலேன்னு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. அப்ப தகுதி வாய்ந்தவங்களா அவங்க எப்படி வந்து தேர்வு பண்ணாங்கிற கேள்விகள் நமக்கு இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளின் கடன்கள் வந்து முற்றிலும் வந்து தள்ளுபடி பண்றேன், அனைத்து கடன்களும் வந்து தள்ளுபடி பண்றேன் அப்படிங்கிற வாக்குறுதி அவர் கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் பாஸ் பண்ணியிருக்க ஜீவோல என்ன சொல்றாரு? சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா 50,000 ரூபாய், அதாவது சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்க கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் வச்சிருப்பாங்கல்ல, இவங்க 50,000 ரூபாய் வந்து கடன் பெற்றிருந்தாங்கன்னா அது வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்களாம். அதே 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடியவங்க வாங்கினாங்கன்னா 50% தள்ளுபடி. பேசுனது என்ன? விவசாயிகளுக்கு முற்றிலும் அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் முற்றிலும் வந்து சிறு குறு விவசாயிகளுடைய கடன்கள் வந்து முற்றிலும் தள்ளுபடி, முழுவதுமா தள்ளுபடி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு. செஞ்சிருக்கிறது அப்ப இதே தாவேக அரசாங்கம் இப்ப இப்படி பண்ணுது, அன்னைக்கு திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுச்சு. இப்ப அவங்களுக்கு அப்படியே ஒரு மாற்றம் இல்லையா? அப்படியே நீங்களும் அதே போல தானே. அப்போ இது என்ன? இனிமே பேருந்து சொல்லியிருக்காங்களா, ஆண் பெண் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. இனி என்ன பண்ண போறீங்க? ஆண் பெண்ல எதுவும் தகுதிகள் எதுவும் பார்ப்பீங்களா? கடன் வந்து இருக்கிறவங்களுக்கு தான் இனிமேல் பேருந்துல இலவசம், கடன் இல்லாதவங்க சொந்தமாக கார் வச்சிருக்கவங்க பைக் வச்சிருக்கவங்கலாம் கிடையாது அப்படின்னு இதுக்கு ஒரு கேட்டகரி எதுவும் பாஸ் கொடுப்பீங்களா என்னன்னு தெரியல.
இப்படி முற்றிலுமே நீங்க வந்து தூய சக்தி கிடையாது, மற்றும் ஒரு திமுக மற்றும் ஒரு தீய சக்தியாக தான் விஜய் அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலியமாக தெரிகிறது. விளம்பர அரசியல் மட்டுமே செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாவைக்காவினுடைய ஆட்சி விரைவில் மக்கள் தூக்கி எறிவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.